குட் மார்னிங் மேம். உங்கள் நேம்? குட் மார்னிங். என்னோட நேம் வந்து மாரியம்மாள். 2014 to 2019 பேட்சில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷ்னல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். 2014 பேட்சில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன். எம்ஆர்பி ஃபிசியோதெரப்பி கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க மேம். இதை பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்ன? February 2, 2025 வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 எக்ஸாம் எம்ஆர்பியில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அந்த எக்ஸாம் எழுதினேன். அதில் வந்து 27th ரேங்க்கில் வந்து நான் வந்து சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். மேம் நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணீங்க மேம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு? ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு 2 months வந்து கேப் உண்டு, நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும். ஸோ அந்த 2 months 60 days உண்டு. ஸோ அதில் வந்து நம்மளோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் நான் ஃபஸ்ட் இயர் 2014 படிக்கிறப்ப ஃபஸ்ட் இயரில் அனாட்டமி, ஃபிசியாலஜி, சோஷியாலஜி, சைக்காலஜி, பேசிக் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட் இயரில் உள்ள சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நான் படித்தது, அப்புறம் வந்து நிறைய நோட்ஸ் நம்மளோட சார் எல்லாமே கொடுத்தது எல்லாமே வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே ரெஃபர் பண்ணேன். ஃபஸ்ட் இயர் டு லாஸ்ட் இயர் வரைக்கும் உள்ள எல்லா புக்ஸு அப்புறம் வந்து நோட்ஸ், அப்புறம் நம்ம வந்து நிறைய நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் காலேஜ் படிக்கிறப்ப. அது எல்லாமே வந்து ஓரளவு படிக்கிறதுங்கிறதோட நிறைய ரிவைஸ் பண்ணதோட எஃபெக்ட் தான். ஓகே மேம். நீங்கள் படிக்கும்போது இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி மேம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? நான் 2014 பேட்சில் ஜாயின் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். 2014 வந்து நான் அகரம் பேட்சில் விதை திட்டம் அப்படி சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. இப்போ அந்த ப்ராஜெக்டில் தான் வந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து எம்ஜிஆர் எஜுகேஷ்னல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் வந்து எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நான் வந்து 12th வந்து 1119 மார்க்ஸ் எடுத்ததுனால எனக்கு வந்து அந்த மார்க்ஸோட அடிப்படையில் வந்து இந்த ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நம்ம வந்து ஒரு 4 years ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு அகரம் மூலயமா ஒரு திட்டத்தில் தான், விதை திட்டம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து நான் படித்தேன். அதில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லாத்தோட ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அது எல்லாமே வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஈஸியாக வந்து எனக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து சேர்மன் சார் வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் மூலயமா தான் நான் படித்தேன். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்பில் இயர்லி வந்து ஸ்காலர்ஷிப் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதில் தான் நான் வந்து யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணேன். மேம் நீங்கள் படிக்கும்போது நம்ம ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எப்படி மேம் ஹெல்ப் பண்ணாங்க உங்களுக்கு, டீச்சிங் ஆஸ் வெல் அஸ் இன் அகாடமிக் இயர்? ஸோ நான் படிக்கிறப்ப வந்து நான் திருநெல்வேலிலேருந்து வந்து படித்தேன். ஆனால் வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட்டு முடிக்கிற வரைக்கும் இப்போ வரைக்குமே வந்து எனக்கு வந்து நல்ல வந்து கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து ராஜலக்ஷ்மி மேம் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து நான் படிக்கிறப்ப ஏதாட்டு புக்ஸ் அதிகமான ரேட் இருந்துச்சுன்னா அவங்களே வந்து எல்லாமே எனக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அவங்க புக்கு கொடுப்பாங்க, நான் படிப்பேன். அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. மற்ற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் வந்து மேம் தான் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நம்மளோட பிரின்சிபல் சாரும் வந்து எனக்கு அவங்க தான் வந்து ப்ராஜெக்ட் கைடாக இருந்தாங்க. என்னோடய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணேன். மற்றபடி என்னோடய அகாடமிக்ஸ் எல்லாத்துலேயும் சாரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஓவரால் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாருமே வந்து ஓரளவு என்னோட சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2018 பேட்சில் வந்து எங்கள் சீனியர் ஒரு சார் விஜய்குமார் அப்படின்னு ஒரு சார் இருக்காங்க. அவங்க வந்து 2019 வந்து கிரேட் 2 எம்ஆர்பி எக்ஸாம் கவர்மெண்ட்டில் நடத்துனாங்க. அதில் கிளியர் ஆகி சார் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்காங்க. அந்த சார் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, என்னோடய சீனியர்னோடனே ஏதாவது டவுட்ஸ்னால் சார் வந்து எனக்கு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் அப்போ வந்து சார் கொஞ்சம் கைட் பண்ணாங்க. இப்போ சிவி வரைக்கும் சாரும் கைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து கேகே நகரில் வந்து கவர்மெண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ மேம். இந்த மாதிரி நாங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணதுக்கு தேங்க்யூ. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வரப்போ நம்மளோட ஜூனியர்ஸ் இந்த காலேஜோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதே மாதிரி அப்கமிங் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி நல்லா வரணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஜூனியர்ஸ்.